ஹலோ गाइस, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட இது வந்து டபுள் மடங்காக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 rupeesல பார்த்தீங்கன்னா ஒரு 3 watts சிங்கிள் ஸ்பீக்கர் வச்சு சின்னதாக ஒரு ஸ்பீக்கர் வச்சு வரும். ஸோ அது அவ்வளோவா எஃபெக்டாக இருக்காது. ஸோ அதை விட ட்ரிபிள் எஃபெக்டாக இருக்கும் இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா. ஸோ 300 நீங்கள் வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து மேக் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 300 தான் எனக்கு காம்போனன்ட்ஸோட செலவு வந்து பார்த்தீங்கன்னா 300 தான் ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே தான் நான் அந்த ஸ்பீக்கர் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் மாடல், அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 to 20 rupees வரும். அண்ட் ஒரு பேட்டரி எம்ஏஹெச்சுக்கு ஏற்ற மாதிரி இதோட ப்ரைஸ் வேரி ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் அண்ட் PAM8403 ஆம்பிளிஃபையர் மாடல் தான் யூஸ் பண்ணுறேன். கூடவே ஒரு ப்ளூடூத் மாடல். இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 50 rupees. அண்ட் வந்து 2 8-inch ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட மொத்தம் டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 285 rupees வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு டப்பா ஒன்று தேவைப்படுது. அந்த டப்பாக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துருக்கேன். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்பீக்கரோட சைஸை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி அதில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் சைஸ் சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கட் பண்ணி வச்ச இடத்துல வந்து உங்களோட ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதான்ட்டு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சவுண்ட் வந்து நல்லா கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிட் பண்ணி பார்த்துட்டேன். என்னோட ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து ஹார்ட்டே வந்து இந்த மாடல் தான். PAM8403 அண்ட் ப்ளூடூத் மாடல்லையும் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு VCC கிரவுண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்தோட VCCயும் கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் கிரவுண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. VCC ஒன்றும் இல்லை, ப்ளஸ் மைனஸும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டுன்னு இருக்கும் ஆடியோ இன்புட். அது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கான தனி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜிங் மாடலில் வந்து பேட்டரி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். சார்ஜிங் மாடலில் உங்களுக்கு சென்டரில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக பார்த்து சால்ட்ரிங் பண்ணிடுங்க. நான் வந்து GST கேபிள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சார்ஜிங் மாடலில் அவுட்புட் ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. ஆம்பிளிஃபையர் மாடலோட ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம அந்த அவுட்புட் ப்ளஸ் மைனஸ் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சுவிட்சோட ஒரு எண்டில் ஒரு வயரை கனெக்ட் பண்ணி அவுட்புட் ப்ளஸில் கனெக்ட் பண்ணிடுங்க. அண்டு ஆம்பிளிஃபையர் மாடலோட மைனஸை வந்து தான் கனெக்ட் பண்ணணும். அண்ட் ஆம்பிளிஃபையர் மாடலோட ப்ளஸ் வந்து சுவிட்சுக்கு போகும். அப்போ தான் நம்மளுக்கு பேட்டரிலேருந்து TP4056 BMSக்கு போயிட்டு அண்ட் BMSலேருந்து நம்மளுக்கு ஆம்பிளிஃபையர் மாடலுக்கு வந்து பவர் வரும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பேட்டரி டிஸ்சார்ஜிங் வந்து கரெக்டாக நடக்கும். அண்டு சார்ஜ் போட சொல்ல நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ காய்ஸ், இதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுக்கணும். ஸோ ப்ளஸ் மைனஸ் வந்து மாற்றி கொடுத்தீங்கன்னா நம்மளோட PAM8403 அதாவது அந்த ஆம்பிளிஃபையர் மாடலோட ஹார்ட் வந்து டேமேஜ் ஆகிடும், அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் கனெக்ஷன்லாம் கனெக்ட் பண்ணி க்ளூகன் யூஸ் பண்ணி வந்து நான் கார்ட்போர்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணுறேன். அல்லது நீங்கள் ஒரு PVC ஷீட் யூஸ் பண்ணுறதா தான் அதில் வந்து ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணி நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது கார்ட்போர்ட் பாக்ஸ்ன்றதுனால என்னால் ஸ்க்ரூ யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஹோல்ஸ் வந்து பெருசாகிடும். அதனால் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்பீக்கரை வந்து பேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இனிமேல்ட்டு நிறையா அப்லோட் பண்ணுவோம். அடுத்து என்ன ப்ராஜெக்ட் செய்யலான்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அது கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட Instagram, Facebook பேஜஸ் கூட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சார்ஜிங் மாடலில் சார்ஜ் பண்ணுறதுல உங்களுக்கு ரெட் கலர் லைட் எரியுது. இந்த ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சார்ஜிங் வந்து ஃபுல் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ், ஸோ யூடியூப்ன்றதுனால நம்மளுக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வருது. அதனால் நம்ம நோ காப்பிரைட் மியூசிக் தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து நம்மளோட தமிழ் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுற தனி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட Instagram அண்ட் Facebook பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், கேட்கலாம். அதோட லிங்க் ஸ்பீக்கர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் ப்ராஜெக்ட்லையும் பார்க்கலாம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு. ஸோ see you on next video guys. Thank you so much.